பொண்ணுக்கு பையனை தேடினேன் கிடைக்கல, பையனுக்கு பொண்ணை தேடினேன் கிடைக்கல. கிரக அமைப்பு கொடுத்தாலும் ஜாதகரை தடுத்துக் கொள்வார். ஆணோ பெண்ணோ அதை தடுத்து கொள்ளக்கூடிய நிலைமை அந்த ஜாதகருக்கே இப்ப வேண்டாம், அப்ப பாக்குறேன். இல்லைன்னா பெற்றோர்கள் மூலமான தடுப்பு, இல்லைன்னா குடும்பத்துல யாராட்டி ஏதாட்டி சொல்லிடுவாங்க, இப்பெல்லாம் பார்க்காத, இப்ப என்ன வயசாச்சு, புள்ள சம்பாதிக்கட்டும், குழந்தை சம்பாதிச்சு திருமணம் பண்றதுக்குள்ள அந்த திருமண நேரம் நல்ல நேரம்ங்கிறது ஓடிடும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, காதல் பண்றேன், நிச்சயதாம்பலம் பண்ணியாச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம், அடுத்த 6 மாசத்துக்குள் கல்யாணம் அப்படிங்கிறது யார் இருக்கீங்களோ உங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க அண்ணன் நிறைய பார்த்திருக்கான், அதனால அமைதியா பேசுறான்னு சொல்லுவோம். ஆனா இந்த பெண்கள் அப்படி பண்றாங்களா? நீ என்ன பேசுறியோ அதுக்கு நானும் பேசுறேன் அப்படிங்கிற கோபம் தான் வரும். வணக்கம், நான் டாக்டர் பவானி, ஸ்ரீ எல்பி அஸ்ட்ராலஜர். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து நம்மளோட ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேம் தான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருமண தடை பற்றி தான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம்ன்றது ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்ப டிலேடா தான் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. காரணங்கள்னு பார்த்தோம்னா ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க, அவங்களோட இன்கம் பேஸ்டா இவ்வளவு சம்பாதிக்கணும், அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். கண்டிப்பாக இவங்க திருமணத்திற்குண்டான காலம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 21 வயசுலயே கிரக சில ஜாதகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேலதான் அந்த கிரக அமைப்புங்கிறது கொடுக்கும். சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா கிரக அமைப்பு கொடுத்தாலும் ஜாதகரை தடுத்துக் கொள்வார். ஆணோ பெண்ணோ 25 வயசா இருந்ததுன்னா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரன் இல்ல, படிப்பு சம்பந்தப்பட்டது, வருமானம் சம்பந்தப்பட்டது, செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் பாத்தீங்கன்னா என் கையில இவ்வளவு பணம் சேர்த்த பிறகு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் எல்லாருமே வராங்க. அதற்கு அவங்க பெற்றோர்களும் சரி, நீ சம்பாதித்து ஒரு தொகை உனக்காக சேர்த்து வச்சுக்கோ, இல்லைன்னா மொத்தமும் உனக்கே சேர்த்து வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு நிலையில வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த திருமணத்திற்குண்டான காலங்கள், கிரக நிலைகள் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்துல வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய காலங்களாக இருக்கும். 27 வயசுல பொண்ணு பாக்குறாங்க, இங்க 7ஆம் பாவகம் சரியில்லை, லக்னம் மாறப்போது, அப்ப திருமணம் செய்யலாமானா செய்யக்கூடாது. அப்ப லக்னம் மாற்றம் அடையும் போது ஒரு நிகழ்வு நடப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அப்ப சரி, அந்த லக்னம் மாற்றம் அடைந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு உகந்த காலமாக அந்த ஜாதக அமைப்புங்கிறது இருக்காது. மறுபடியும் லேட் ஆகுமானா லேட் ஆகும். அப்ப 27 வயசுல பார்க்க ஆரம்பித்த படலம் அப்படிங்கிறது 30 வயசுல தான் அங்க நிறைவேறும். இப்ப 30 வயசுல நிற்கும் போது இந்த 3 வருட காலம் பொண்ணுக்கு பையனை தேடினேன் கிடைக்கல, பையனுக்கு பொண்ணை தேடினேன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் அவங்க ஜாதகத்துல அதிகமாகவே இருக்கும். இதை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். வரனுக்குண்டான தன்மை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தாலும் அதை தடுத்து கொள்ளக்கூடிய நிலைமை அந்த ஜாதகருக்கே இப்ப வேண்டாம், அப்ப பாக்குறேன். இல்லைன்னா பெற்றோர்கள் மூலமான தடுப்பு, இல்லைன்னா குடும்பத்துல யாராட்டி ஏதாட்டி சொல்லிடுவாங்க, இப்பெல்லாம் பார்க்காத, இப்ப என்ன வயசாச்சு, புள்ள சம்பாதிக்கட்டும், குழந்தை சம்பாதிச்சு திருமணம் பண்றதுக்குள்ள அந்த திருமண நேரம் நல்ல நேரம்ங்கிறது ஓடிடும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, குரு பலன் இப்ப இல்லைன்னு. குரு பகவான் உண்மையிலேயே பலமாக இருந்தார்னா துலா லக்னக்காரங்களுக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, பிரச்சனை தரக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமண தடைகள் தான் நிறைய அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அந்த டாபிக் நம்ம வரல. பொதுவாக ஒரு உதாரணம், இந்த திருமணத்திற்குண்டான காலம் அமையாததுனால இங்க தாமதம் அப்படிங்கறத நிறைய இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். மேம், இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இயர்லியரா ஃபீல் பண்றாங்க. 40 இயர்ஸ்ல கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல திருமண அமைப்பு எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள பார்க்கக்கூடிய திருமணம்ங்கிறது பொருத்தம் பார்த்து பண்ணணும். 29 வயசு வரைக்கும் திருமணம் கண்டிப்பாக இங்க 7ஆம் பாவகம் லக்னமும் அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த 2 பொருத்தம் இருந்தால் மட்டும் போதும், இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சூப்பரா போயிடும். வேற யாரு எந்த பிரச்சனை என்ன சொன்னாலுமே இவங்க 2 பேருமே அதை சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதற்கு மேல போயிடுச்சுன்னா எப்போதுமே பொது உடைமூர்த்தி சார் சொல்லக்கூடியது, பொருத்தம் பார்க்க வேண்டாம். இந்த 21ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ளதான் இந்த ரத்தம் துடிக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல அவங்கள சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது வரக்கூடிய ஆண்மகனுக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப கோவமா பேசினேன்னா வரக்கூடிய அந்த வரன் வந்து இது கோபத்துல பேசுறாங்க, இது நிலையானது கிடையாது, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாங்கங்கிற ஒரு மன
பணம் அந்த வரக்கூடிய வரனுக்கு இருந்தால் மட்டுமே இவருடைய வாழ்க்கைங்கிறது சிறப்படையும். நிறைய பேருக்கு அந்த தன்மைங்கிறது கிடையாது. கோவமா பேசுறியா, நீயும் பேசுறியா, நானும் பேசுறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே வயசுல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. 6 மாசம் 3 மாசம் வித்தியாசம்ங்கிறாங்க. 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமா இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் 2 பேருக்கும் ஒண்ணு போல வேலை ஆகும். இந்த துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் அப்படின்னா கடக லக்னமாக அந்த பையனுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் 6ஆம் அதிபதி குரு பகவான் தான் இருப்பாரு. உதாரணமாக கோச்சாரத்தில் குரு பகவானோ இவங்களுக்கு 6, 8, 10, 12லயும் மாட்டினாங்கன்னா 2 பேருமே அன்கண்ட்ரோல் அப்படிங்கறதா சொல்லணும். அப்ப எப்படி இவங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்காது. இங்க கௌரவம் பார்த்தல் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இந்த கோபம்ங்கிறது மூக்குக்கு மேல நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்ப இதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த இருவருக்குமே இருக்காது. பிரிவை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப இந்த வயது வித்தியாசத்தினால மாற்றம் அதிகமாக குறையும் அப்படிங்கறது சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு டிஃபரன்ஸ்ல கொடுத்தோம்னா இந்த வரக்கூடிய ஜாதகருக்கு பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்போது 2 பேருடைய வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 2 வயசு 3 வயசு வித்தியாசத்தை விட 6 மாசம் 1 மாசம் வித்தியாசம் தான் ஜாஸ்தியா பாக்குறாங்க. அட்லீஸ்ட் ஆணிற்கும் பெண்ணிற்கும் 2 வயது வித்தியாசத்துல திருமண பொருத்தம் பார்ப்பது சிறப்பு அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், உங்க அண்ணனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள வயது வித்தியாசம், 2 பேருக்கும் உள்ள பக்குவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குது. எங்க அண்ணன் நிறைய பார்த்திருக்கான், அதனால அமைதியா பேசுறான்னு சொல்லுவோம். ஆனா இந்த பெண்கள் அப்படி பண்றாங்களா? நீ என்ன பேசுறியோ அதுக்கு நானும் பேசுறேன் அப்படிங்கிற கோபம் தான் வரும். அப்ப இங்க பக்குவப்பட்ட நிலைங்கிறது இது திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த 30 வயதிற்கு மேல் பொருத்தம்ங்கிறது கண்டிப்பாக பார்க்க கூடாது. மனப்பொருத்தம் இருந்தால் மட்டுமே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி 35 வயசுல இருந்தாலும் சரி, 40 வயசுல இருந்தாலும் சரி, 2 பேரையும் பேசி பாருங்க, நல்லா இருக்குதா, பிடிச்சிருக்குதா, தாராளமா கல்யாணம் பண்ணவை. ஆனால் இன்னொரு விஷயம், அதுல 6 மாசம் பழகிட்டு பிடிக்கல அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். சில ஜாதகங்கள், சில நட்சத்திரங்கள், நான் உதாரணமா பூச நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு ஒரு பையன்கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு தாட் இருந்ததுன்னா அவங்க காதல் பண்ணா கூட அங்க பிரிவை தான் கொடுக்கும். இந்த இருவரையும் சேர்த்து வைக்காதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு பையனை பார்த்து பேசிட்டு 1 மாசம் டைம் தாங்க, பேசிக்கிறேன்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒண்ணும் இல்ல, இன்று எனக்கு ஏஎல்பி லக்னம்ங்கிறது ரிஷப லக்னமாக இருக்குது. என்னுடைய நட்சத்திரம்ங்கிறது ரோகிணி நட்சத்திரம். யாருக்கு போகுதோ, இந்த காதல் பண்றேன், பையன்கிட்ட நிச்சயதாம்பலம் பண்ணியாச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம், அடுத்த 6 மாசத்துக்குள் கல்யாணம் அப்படிங்கிறது யார் இருக்கீங்களோ உங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கல்யாணத்திற்கு முன்னாடியே எல்லாம் பேசிட்டாங்க. இவங்க குடும்பத்தை அவங்க குடும்பத்தை பேசி கடைசியில இந்த தீப்ப காணலையா, சோப்ப காணலையா, பருப்பு வேகலையான்னு கல்யாணம் நின்று போகும்னு சொல்லுவாங்க முன்னாடி காலங்கள்ல. அதே மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்துல முன்னாடியே பேசி திருமண வாழ்க்கையை முடிவு செய்து அதுக்கப்புறம் பண்றது சிறப்பாக இருக்காது. அதுலயும் பிரச்சனைங்கிறது இருக்கும். நீங்க ஒரு பையனை பார்த்திருக்கீங்களா, 30 வயசுக்கு மேல பையன் நல்லா இருக்கிறானா, அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா, உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா, தாராளமாக கல்யாணம் பண்ணுங்க. காலதாமத திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். நன்றி மேம், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 வருடங்களாவது ஒரு இடைவெளி தேவை அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிய வச்சீங்க. இப்போ ஒரு கல்யாணம்னு வரும்போது ஒரு 10 பொருத்தங்கள் பாக்குறாங்க இல்லையா? ஏஎல்பி முறைப்படி உங்களோட பொருத்தங்கள் எப்படி நம்ம பார்க்கப்படுதுன்றதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். கண்டிப்பாக ஏஎல்பியில எப்படி பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னா, 10 பொருத்தங்கள் அப்படிங்கிறத விட ஒரு ஆணிற்கு பெண் பார்க்கப்படும் போது ஆணுடைய லக்னம், பெண்ணுடைய லக்னம், ஆணினுடைய நட்சத்திரம், பெண்ணுடைய நட்சத்திரம், இது இரண்டும் நல்ல நிலையில இருந்தாலே போதும், அங்க பொருத்தம்ங்கிறது பார்க்கிறோம். வேற எந்த பொருத்தமும் இல்லைன்னாலுமே இந்த இரு பொருத்தமும், அதே மாதிரி தசாபுக்தி பொருத்தமும் இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு திருமணம்ங்கிறது நடத்தி கொடுக்கப்படும். 10 பொருத்தத்துல 2 பொருத்தம் இருந்தா போதும், பாக்கி 8 பொருத்தம் தானாக நடக்குமானா தானாக அது நடக்கும். அது இல்லைன்னாலும் இவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும். உதாரணமாக ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, இது பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா வரக்கூடிய ஆணினுடைய லக்னம்ங்கிறது தனுசு லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்கக்கூடாது. இந்த லக்னம் செல்லும் போது இவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுமான பிரச்சனை ஏற்படும், மனக்கசப்புங்கிறது ஏற்படும். இந்த உடலும் ஒண்ணுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்ப உதாரணம் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த கும்ப லக்னக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தேட்டருக்கு போலான்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியா லக்னக்கார பொண்ணு சொல்லுவோம், இல்ல கோவிலுக்கு போலாம், இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போலான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள இதுவே கருத்து வேறுபாடாக அமையும். யாருக்கு இந்த மாதிரி லக்னம் போகுதுன்னு பாருங்க, உங்க வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குதான்னு பாருங்க. இதற்கு ஒரு தீர்வு இருக்குதா
இருக்குதானா கண்டிப்பாக இருக்கும் அக்ஷய லக்ன பദ്ധதியில. ஸோ இந்த 2 திருமணத்தை நடத்தி வச்சா சரியா இருக்குமா? சரியா இருக்காது. கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பிரிவு அப்படிங்கிறது தான் இங்க கொடுக்கும். அப்ப இந்த 2 லக்னங்களை இணைக்க கூடாது அப்படிங்கறது சொல்லுவோம். மேம் இவ்வளவு தூரம் இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து ஒரு கேள்வி மேம், ஏக ராசியில நம்ம கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பாக ஏக ராசியில் திருமணம் செய்வது சிறப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. சிலர் சொல்லுவாங்க ஏக ராசி நல்லா இருக்கும், ரெண்டும் ஒரே குட்டையில உருண மட்டை, அப்படிதான் பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க. நான் தப்பா எதுவுமே சொல்லல. அப்ப 2 பேரும் ஒத்த கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். உண்மையிலேயே ஒரே கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். நான் 4 அடி ஏறினா நானும் 4 அடி ஏறுவேன், நான் 2 அடி இறங்கினா நானும் 2 அடி இறங்குவேன், நீ சண்டை போட்டு ஒரு அடி அடிச்சேன்னா நானும் சண்டை போட்டு ஒரு அடி அடிப்பேன். இந்த மாதிரி மனப்பான்மை தான். ஏகராசி செல்லும் போது திருமணம் செய்வதுங்கிறது அத்தனை சிறப்பு கிடையாது. இவர்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ரஜ்ஜு பொருத்து அப்படிங்கறத பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மாற்றம்ங்கிறது இருக்கும். தயவு செய்து அக்ஷய லக்ன பദ്ധதியில ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதா, லக்ன பொருத்தம் இருக்குதா அப்படிங்கறத மாத்திரம் பாருங்க. திருமண அமைப்புங்கிறது மிக விரைவில் கைகூடும் அப்படிங்கறத சொல்லலாம். மேம் இது வரைக்கும் நீங்க திருமண தாமதம் பற்றியும், அப்புறம் ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள என்ன வயது வித்தியாசம் இருக்கணும், அவங்க எங்கெங்க விட்டு கொடுத்து போகணும், அவங்களுக்குள்ள பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், ஏஎல்பி முறைப்படி ஏஎல்பி லக்னம் ஏஆர்பிக்கு பார்க்கப்படணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.